Audio Jungle. வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல உங்க வீட்ல இருந்தபடியே ₹1 கூட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம ஆன்லைன்ல ஏர்ன் பண்றதுக்கான ரெண்டு சூப்பரான அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ஸ்லயுமே நான் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதோட ஏர்னிங் ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களாலையும் வந்து இதுல வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ அதை பத்தின டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த ரெண்டு அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா Gromo. ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல நான் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹15,640 நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். லாஸ்டா எனக்கு வந்து கிரெடிட்டட் ஆன அமௌண்ட் வந்து ₹175 மட்டும் தான் பெண்டிங்ல இருக்குது. மீதி இருக்கிற ₹15,465 நான் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிட்டேன். இது வந்து என்னோட ஏர்னிங் ப்ரூஃப் இந்த அப்ளிகேஷன்ஸ்ல. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி நம்ம ஒர்க் பண்ணி எப்படி நம்ம ஏர்ன் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷனை பொறுத்த வரலையும் உங்களுக்கு ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டைரக்டா இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிருங்க. ஜாயின் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபினான்சியல் ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணணும். ஃபினான்சியல் ப்ராடக்ட்டை எப்படி நம்ம சேல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுவாங்க, இல்ல கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல இருந்து லீட் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது ஒரு லிங்கை வந்து ஜெனரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அதை எப்படி நம்ம ஜெனரேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களோட பேன் கார்டு எல்லாமே கொடுத்துருங்க. அப்பதான் பேமெண்ட் வந்து எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் ப்ராடக்டா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ், கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, சேவிங் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், டிமேட் அக்கௌண்ட், அப்புறம் வந்துட்டு இன்ஸ்டா டீலு. ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம இதை வந்து சேல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தர் வந்து லோனுக்கு அப்ளை பண்ண போறாங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிருங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த அப்ளிகேஷன் ஒரு சில லோன் ஆப்ஸோட டைப் வச்சு அவங்களோட நேம் லிஸ்ட்டை இங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அதுல நம்மளால எவ்வளவு கமிஷன் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு லோன் ஆப்ஸை நீங்க வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கிரெட் அப்படின்னு ஒரு லோன் ஆப் இருக்குது. ஸோ இதோட எடுத்து நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ அவர் வந்து இந்த லீடு மூலமா அப்ளை பண்ணி ஒருவேளை அந்த லோனை எடுத்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு அவர் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்ல இருந்து 3.9% வரைக்கும் உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த கமிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இன்கம் வந்து இதுல ஜெனரேட் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய லோன் ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மணி வியூ லோனு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிஃப். ஸோ இது மாதிரி நிறைய லோன் ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோன் ஆப்ஸை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ரெஃபர் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஏதாவது ஒரு சேனல் வச்சு அதில் வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக அவங்க யாராவது அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த லோனுக்கு அப்ளை பண்ணி லோன் எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கமிஷனாக வந்து கிடைக்கும். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கிரெடிட் கார்டு, அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இதுல இருந்து ஒரு லீடை ஜெனரேட் பண்ணி அந்த ஒரு லிங்க் மூலமா நீங்களே கூட அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சுன்னா அதுக்கு எவ்வளவு கமிஷனோ அந்த கமிஷன் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கிவி கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது அப்ளை பண்ண போறாங்க அப்படின்னாலும் ஸோ இதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். எப்படி ஷேர் பண்ணணும்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா சேல் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்னு வந்து காமிக்கும். ஸோ இதுல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ வாட்ஸ்அப்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க கிளிக் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ அந்த ஒரு லிங்க் மூலமா அவங்க அப்ளை பண்ணி இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த கமிஷன் வந்து கிடைக்கும். இதுல ₹1200 உங்களுக்கு கேஷாகவும் 1200 காயின்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதே மாதிரி வந்து ஏயு பேங்க்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ₹1800 வரைக்கும் வந்து கிடைக்கும். 1800 காயின்ஸும் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐடிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ₹1500 வரைக்கும் வந்து கிடைக்கும். இது மாதிரி
நிறைய கிரெடிட் கார்டு லிஸ்ட் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்க, இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட ஸோ டைரக்ட் லிங்க்ல போய் அப்ளை பண்றதை விட ஸோ நீங்க இதுல இருந்து ஒரு லிங்கை ஜெனரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் மூலமா அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு டைட் அப்படிங்கிற இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோ பேலன்ஸ் பிசினஸ் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டை நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா அவர் உங்களோட லீடு மூலமா அப்ளை பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு 1500 ரூபாய் கமிஷனாவே வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கொடுத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரெஃபர் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 33,364 காயின் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 15,640 ரூபாய் இது வரைக்கும் கேஷும் நான் ஏர்ன் பண்ணி வின் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ அமௌண்ட் நான் இது வரைக்கும் இந்த ஒரு க்ரோமோ அப்ளிகேஷன் மூலமாக நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெட் ஆப். ஜெட் ஆப்பை பொறுத்த வரையிலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லேக்குக்கு மேலேயே நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,78,000 ரூபாய் வரைக்கும் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது ஒரு காம்படிஷன் மட்டும் தான் போய்கிட்டு இருந்து அந்த ரெஃபரல் காம்படிஷன் மூலமாக நம்ம நிறைய கிஃப்ட் வந்து வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கவும் செய்கிறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,78,000 இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு வர வேண்டிய பெண்டிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,889 ரூபாய் வந்து வர வேண்டியது இருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணல க்ரோமோ அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி. ஸோ அந்த ஆப்பும் இந்த ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒர்க்கிங் எல்லாமே ஒன்று தான். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபினான்சியல் ப்ராடக்டை வந்து சேல் பண்ணணும். அது சேல் பண்ணுறது மூலமாக நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். பட் க்ரோமோவை விட உங்களுக்கு ஜெட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய காம்படிஷன் போகும். அந்த காம்படிஷனில் நீங்கள் வின் பண்ணுறது மூலமாக கோல்டு காயின் அப்புறம் வந்துட்டு ஐஃபோன் வின் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் நிறையா வந்து பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், செக்யூர் கிரெடிட் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன், அப்புறம் பிஸ்னஸ் லோனு, 2 வீலர் லோனு, அப்புறம் கிரெடிட் கார்டு லோனு. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுலேயும் பர்சனல் லோன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது லோனுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னா இதுல இருந்து நீங்கள் லீடை ஜென்ரேட் பண்ணணும். சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணி வியூ லோன் அப்படிங்கிற இந்த ஒரு லோனை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக அவங்க லோன் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய லோனில் வந்து 2.35% உங்களுக்கு கமிஷனாகவே வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து எப்படி லீடு ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மணி வியூ லோனை வந்து நீங்கள் லீடு ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லோன் ஆப்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் சேல் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஷேர் பை வாட்ஸ்அப் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த லிங்கை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணதும் டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் போயிட்டு உங்களுக்கு நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். அதில் வந்து ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை எடுத்து நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனல் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ரெஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் டேரெக்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அப்படி ரெஃபர் பண்ணும்போது அவங்க அந்த லிங்க் மூலமாக அப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பிக்கு 4% வரைக்கும் கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. எம் பாக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 215 ரூபாய் கமிஷன். அதே மாதிரி ஃபீப் அப்படிங்கிற இந்த ஒரு லோன் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாய் வரைக்கும் வந்து கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறையா கிரெடிட் கார்டு கம்பெனிஸோட டைஅப்பில் வந்து அவங்களோட கிரெடிட் கார்டை லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் பண்ணும்போது உங்களுக்கு இது மூலமாகவும் கமிஷன் ஏர்ன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏயு பேங்கோட கிரெடிட் கார்டை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக 1,800 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது இந்துசியன் பேங்கோட கிரெடிட் கார்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா 2,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு 250 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஐடிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு ரெஃபர் பண்ணீங்கன்னா 1,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்காக ஏர்ன் பண்ணிக்க முடியும். பட் கிரெடிட் கார்டை ரெஃபர் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து அப்ரூவ் ஆயிராது. இப்போ உங்களுக்கு நீங்களே ஏதாவது கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு லீடு ஜெனரேட் பண்ணி அந்த லீடு மூலமா நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறையவே வந்து சம்பாதிக்க முடியும். நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாசத்துல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கூட உங்களால வந்து ஈஸியா சம்பாதிக்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ
இப்போ வந்து லீடு மூலமா எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ரெஃபரல் காம்படிஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை இது மூலமா ரெஃபர் பண்ணணும். அப்படி ரெஃபர் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 700 ரூபாய் கேஷாவே வந்து கொடுக்குறாங்க கமிஷன். அது மட்டும் இல்லாம நீங்க அதிக பேரை ரெஃபர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா iPhone 14 வந்து கொடுக்குறாங்க. லாஸ்ட் 3 காம்படிஷன்லயுமே இதே பிரைஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் காம்படிஷன்ல வந்து வாஷிங் மிஷின் வந்து வின் பண்ணேன். செகண்ட் காம்படிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதே வாஷிங் மிஷின் மறுபடியும் நான் வந்து வாஷிங் மிஷின் 2 டைம் நான் வாஷிங் மிஷின் வின் பண்ணேன். இப்போ தேர்ட் காம்படிஷன் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 இன்ச்சி டிவி வந்து சொல்லியிருக்காங்க, எல்இடி டிவி. தேர்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சோனி ஹோம் தியேட்டர். அதுக்கு அடுத்தது ஃபோர்த் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபோர்த் பிரைஸ் டு 10th பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இருந்தது. நான் இதுதான் வின் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன் வந்து கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு போன் வந்து கொடுக்குறாங்க 4வது பிரைஸ்ல இருந்து 10வது பிரைஸ் வரைக்கும். அதுக்கு அடுத்தது 11ல இருந்து 20 பிரைஸ் வரைக்கும் உங்களுக்கு ஹெட்போன் வந்து கொடுக்குறாங்க. 21ல இருந்து 50 பிரைஸ் வரைக்கும் ஸ்மார்ட் வாட்ச் வந்து கொடுக்குறாங்க. 51ல இருந்து 100 பிரைஸ் வரைக்கும் ஏர்பேட்ஸ் வந்து உங்களுக்கு இதுல கொடுக்குறாங்க. இவ்வளவு பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு வியூ லீடர் போர்டை வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதுல எவ்வளவு பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க. ஒவ்வொருத்தரோட ரேங்கிங்கும் இதுல வந்து காமிக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க், இது செகண்ட் ரேங்க், தேர்டு, ஃபோர்த்து, இது மாதிரி நிறைய பேர் இதுல வந்து ஒர்க் பண்ணி நிறைய பேர் இதுல பிரைஸும் வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு காம்படிஷன் மட்டும் தான் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய காம்படிஷன் அடிஷனலா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கோல்டு காயின் வந்து பிரைஸா வந்து கொடுக்குற மாதிரி இப்போ ஒரு காம்படிஷன் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு காம்படிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சேல் அவங்க வந்து ஒரு டைமிங் வந்து கொடுப்பாங்க. அந்த டைமிங்குள்ள யார் அதிக சேல் வந்து பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க. செகண்ட் பிரைஸ் வந்து 2.5 கிராம் கோல்டு காயின். தேர்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 கிராமுக்கான சில்வர் காயின் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஃபோர்த்ல இருந்து 50வது பிரைஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 20 கிராம் சில்வர் காயின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நடக்குங்கிறதும் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 3ல இருந்து நவம்பர் 17 வரைக்கும் இந்த காம்படிஷன் வந்து நடக்குது. ஸோ அந்த டைமிங்குள்ள அதிகமான சேல் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இது ஒரு காம்படிஷன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிவி கிரெடிட் கார்டு. ஸோ கிவி கிரெடிட் கார்டை அதிகமா சேல் பண்றது மூலமாவும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு ஒரு காம்படிஷன் வச்சிருக்காங்க. ஸோ இது அதிகமா வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 சேல் நீங்க வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 50,000 வந்து பிரைஸா வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 25 சேல் நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா வந்து கொடுக்குறாங்க. இந்த காம்படிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகி முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் 16ல இருந்து அக்டோபர் 15 இந்த டைமிங்குள்ள நீங்க வந்து அதிகமா ரெஃபர் பண்ணா உங்களுக்கு இந்த அமௌண்ட்லாம் அதிகமா கிடைக்கும். அடுத்த தேர்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 சேல் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் இதுல வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 10 சேல் பண்ணீங்கன்னா 2,000 ரூபாய், 5 சேல் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா வந்து கிடைக்கும். இது எல்லாருக்குமே வந்து காமனா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான இதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுலயும் நீங்க வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா இது மூலமாவும் உங்களால வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு காம்படிஷன் ஒன்று போயிட்டு இருக்குது. ஸோ கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ், ஐடிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த 3 கிரெடிட் கார்டை மட்டும் நீங்க அதிகமா நீங்க வந்து சேல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 16ல இருந்து அக்டோபர் 15க்குள்ள வரைக்கும் தான் இந்த காம்படிஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த காம்படிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 7,500 ரூபாய், செகண்ட் பிரைஸ் வந்து 5,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. தேர்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே 5,000 ரூபாய் தான். ஃபோர்த் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4th to 25th வரைக்கும் 2,500 ரூபாய் வந்து பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. இதோட காம்படிஷன் டேட் வந்து 16ல இருந்து செப்டம்பர் 16 to அக்டோபர் 15 வரைக்கும். இந்த டைமிங்குள்ள நீங்க அதிகமான கார்டை சேல் பண்றது மூலமா நீங்க வந்துட்டு இந்த பிரைஸையும் வின் பண்ணலாம். இதுக்கு முன்னாடிலாம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்லாம் வந்து கொடுக்கல. அதே மாதிரி இன்னொரு காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து காம்படிஷன் டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த காம்படிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். எவ்வளவு வின் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணல. இது வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் வந்து 1 செப்டம்பர்ல இருந்து 30 செப்டம்பருக்குள்ள இந்த காம்படிஷன் வந்து நடந்தது. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10,000, செகண்ட் பிரைஸ் 7,500, தேர்ட் பிரைஸ் 5,000, ஃபோர்த்ல இருந்து 50 பிரைஸ் வரைக்கும் வந்து 2,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இதுல நம்மளோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 18. இது மட்டும் தான் உண்மையாவே காமிக்கிற ரேங்க். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் வந்து கமிங் ஜூன் போட்டிருக்குல்ல. ஸோ அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறது ஒரிஜினல் ரேங்க் கிடையாது. அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்னு காமிக்கும். அது எல்லாமே போய் தான். நம்மளோட ரேங்க்லாம் வந்து அவ்வளோலாம் இல்லை. நம்ம வந்து சேலும் அதிகமா பண்ணல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் 18ஆம் ரேங்க் வந்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம 2,000 ரூபாய் வந்து இதுல வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து இது வந்து அப்டேட்டட் ஆகல. கூடி சீக்கிரத்தில் அப்டேட்டட் ஆனதும் நமக்கு அதுக்கான அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா
இங்கே வந்து கிரெடிட்டட் பண்ணிடுவாங்க. இது மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் மேனுவலாக வித்ட்ரா வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து எப்படி வித்ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வீக் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருந்து எவ்வளோ அமௌண்ட் வர வேண்டியிருக்கோ இந்த அமௌண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ண அமௌண்ட் மட்டும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் இதிலே காமிக்கும். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மறுபடியும் உங்களுக்கு சேலரி வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. வீக்லி பேமெண்ட் தான். வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வந்து ஏதாவது ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ராவல் வந்து ஆயிரும். அதே இது வந்து இந்த குரோமோ அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து வித்ட்ராவல் ஆகாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட் வந்து காமிக்கும். இந்த மாதிரி காமிச்சதுன்னா டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து இதுல பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 ஹவருக்குள்ள கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ மினிமம் வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். இதில் 500 ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் 500 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை பொறுத்தவரையிலும் மேனுவலாக தான் நீங்கள் வித்ட்ராவல் வந்து பண்ணணும். செட் ஆப்பை பொறுத்தவரையிலும் நீங்கள் மேனுவல் வித்ட்ராவல் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து யார் பேரில் இந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அவங்களோட பேன் நம்பரை மட்டும் கொடுங்க. ராங்காக உங்களோட பேரை போட்டுட்டு உங்களோட மதர் ஃபாதர் இல்லை உங்களோட தம்பி தங்கச்சி இவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலாம் உள்ள கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் பேமெண்ட் எடுக்கவே முடியாது. ஸோ நேம் மிஸ்மேட்ச் பிரச்சனை வரும். நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தாலும் அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து லாக் ஆயிரும். ஸோ அதனால எந்த பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்க பேர்லேயே உள்ள பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. அவங்களோட பேன் கார்டு நம்பரை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு டைம் தப்பாக போட்டிங்க அப்படின்னு திருப்பி ட்ரை பண்ணி அக்கௌண்ட்டை லாக் பண்ண வச்சிடாதீங்க. கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் ஒர்க் பண்ணி நிறையவே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் ஆப்புக்கு வந்து கொடுங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோவில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் இல்லாத லோன் ஆப்ஸ் ஏதாவது அங்கே வந்து கொடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அதுவையும் வந்து சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டோட லிங்க்குமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெண்டு ஆப்புமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான். ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களால் சேல் பண்ண முடியலை ஆனால் நான் வந்துட்டு எனக்கு நானே அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மூலமாகவும் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ. கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.